என்ன அப்படின்னா, ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதையே ஆடத் தெரியாதவனுக்கு ஆடுகளமே கோணலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதுக்கு ஏன் அப்படின்னு தெளிவா சொல்றேன். அதாவது 20க்கு 20 உலகக்கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வருது. அண்மையில தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய முதலாவது அரையிறுதிப் போட்டியினுடைய அந்த ஆடுகளம் சரியில்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இந்த போட்டியில தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணியினுடைய மோசமான தோல்வி அடுத்து அந்த அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் அந்த ஆடுகளம் குறித்து தன்னோட அதிருப்தியை சொல்லியிருக்கிறார். அவர் மட்டும் தான் சொல்றாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது T20க்கான மைதானம் கிடையாது. இது டெஸ்ட் போட்டிகள் விளையாடக்கூடிய ஆடுகளமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பலரால பேசப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில ஒட்டுமொத்த தொடருமே இந்தியாவுக்கு சாதகமா நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில என்ன கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த போட்டிக்கு மத்தியில நேரடி வர்ணனையிலும் அந்த ஆடுகளம் குறித்து விமர்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.